என் வாழ்வில் மிக முக்கியமான பங்களிப்பு செலுத்திய ஆசிரியர்கள் என்று 3 பேரை நான் சொல்லுவேன். ஒருவர் புலவர் இரா இளங்குமரனார், மிகப்பெரிய மொழி ஆளுமை. அவர் வாழ்வில் ஏறக்குறைய இங்கே கூட வந்து என்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது வேள்பாரி, காவல் கோட்டம்லாம் சொன்னாங்க. ஒவ்வொன்றும் 1000 பக்கம் புத்தகம்லாம் சொன்னாங்க. நான் 1000 பக்கம் கொண்ட புத்தகத்தை தான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் 1000 புத்தகம் எழுதியிருக்கிறார். இளங்குமரனார் எழுதியிருக்கிற புத்தகம் அநேகமாக 1000 இருக்கும். 1000 புத்தகங்கள் எழுதியிருக்க ஆசிரியர். அவருடைய மாணவன்ற அந்த தகுதியை வளர்த்து கொள்வாவது நான் இவ்வளவு புத்தகங்கள் எழுத வேண்டியிருக்கிறது. நான் முதலில் மேடையிலே பேசியது 7ஆம் வகுப்பில். எனக்கு எழுதி கொடுத்தவர் புலவர் இரா இளங்குமரனார், என்னுடைய ஆசிரியர். அப்பொழுது அவர் வந்து எனக்கு தமிழ் ஆசிரியர். பாரதியினுடைய நூற்றாண்டு 1882 பாரதியின் நூற்றாண்டில் பாரதியை பற்றி நான் பேசியது. இப்பொழுது என்னை பேச சொன்னாலும் அந்த 5 நிமிட பேச்சை அப்படி பேசுவேன். எழுதி கொடுத்து பேசுவது என்பது வாழ்க்கையில் பதிவது. ஒரு முறை ஒரு மாணவருக்கு ஒரு மாணவிக்கு நீங்கள் எழுதி கொடுத்து பேச சொன்னீங்கன்னா 20 வருஷம்னாலும் அது அப்படி இருக்கும். ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பவன் இருக்கான்ல, அதுக்கு பிறகு வாழ்க்கை முழுவதும் சைக்கிள் ஓட்டுறதை நீங்கள் மறக்கவே முடியாது. 20 வருஷம் நீங்கள் சைக்கிளை தொடாதீங்க, 20 வருஷம் கழிச்சு போய் நீங்கள் சைக்கிள் தொடுங்க, நீங்களாக எடுத்து ஓட்டுவீங்க. ஒரு முறை பழகிவிட்டால் உதிராத பழக்கங்கள் சில உண்டு. ஒரு முறை நீங்கள் நீச்சல் கற்றுட்டீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் உங்களால் நீந்துவீங்க. அதே போலத்தான் இந்த இளம் வயதில் பேச்சு போட்டிக்கு எழுதி கொடுத்து குழந்தைகளை தயார் செய்வது. ஆசிரியர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய பணியை ஆற்றுகிறீர்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் நினைத்து பாருங்கள். அவ்வளவு முக்கியமான பணி. 8ஆம் வகுப்பா 7ஆம் வகுப்பா குழந்தைகள் கைமாறற்ற ஒரு பணி. இளங்குமரனார் அவர்களையும் என்னுடைய பள்ளியினுடைய ஆசிரியர் நடன குருநாதன் இன்றைக்கும் வந்து ஒவ்வொரு நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு கூட்டத்தொடரும் துவங்குற பொழுது துவங்குற அன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். அவர் என்னுடைய ஸ்கூல் ஹெச்எம், இந்த செஷனில் நீ நல்லா பண்ணணும், என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுவார். அவருக்கு 80 வயதுக்கு மேலே இருக்கும். ரொம்ப அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வகுப்புக்குள்ளே போகிறப்ப இன்றைக்கி நல்லா இப்போ தேர்வு எழுது அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்து என்னை அனுப்புவார். அந்த மனநிலையில் இன்றைக்கும் ஒவ்வொரு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரிலும் இந்த கூட்டத்தொடரை நீ நல்லா பேசு, நல்லா பண்ணு, நல்லா வேலை பார் என்று ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புவார். நான் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பதில் போடுவேன். ரொம்ப மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள், நன்றி சார் என்று சொல்லி. இந்த உறவுகள் மிக மிக முக்கியமானது. நண்பர்களே, நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், கல்வி, இலக்கியம் இது சார்ந்த இந்த உறவுகளில் நாம் சமூகத்தில் நினைவூட்டி கொள்ள வேண்டிய விஷயங்கள். எனக்கு 2 முரண் இருந்தது. ஒருத்தர் வந்து இளங்குமரனார், இன்னொருவர் வந்து தமிழ் கூத்தன் என்று 2 பேர். இவர் வந்து வாழ்க்கை முழுமையும் வந்து இலக்கியம், இலக்கணம் என்று கற்று அதற்காகவே வாழ்ந்தவர் இளங்குமரனார். ஒரு எழுத்து பிழையோடு அவர்கிட்ட எழுதி நிற்க முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமை. பேச்சு வெங்கடேசன் எழுத மாட்டார், வேங்கடேசன் அப்படின்னு 2 சொல்லி போட்டு தான் எழுதுவார். எனக்கு இல்லை இதுதான் என் பேர் அப்படின்னு நான் போய் சண்டை போடுவேன். தப்பாக எழுதுனேன்னா அதுக்காக நானும் தப்பாக அதை வந்து ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி வேங்கடேசன், வேங்கடம் தானே சங்க இலக்கியத்தில் வர்ற மலைக்கு பேர் வேங்கடம். தமிழ் கூறும் இலக்கியங்கள் தமிழ்நாட்டின் எல்லையை வேங்கடத்தில் இருந்து குமரி முனை வரை சொல்லுது. வேங்கடம் தான் அது பேர், வெங்கடம் கிடையாது. எனவே உன் பேர் தப்பு, வேங்கடம் என்று திருத்தி கொண்டே இருப்பார். கடைசி வரைக்கும் எனக்கு சாகித்ய அகாடமி கிடைத்து வாழ்த்துறை வழங்கி ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தாரு. புத்தகத்தை கொடுத்தார், அவருடைய நூலை. அதில் வேங்கடேசனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் சாகித்ய அகாடமியே வாங்கிட்டேன், இன்னும் என்னை விட மாட்டீங்களே அப்படி. ஏற்றுக்கோங்க அப்படின்னா, நீ என்னமோ வாங்கு, வேங்கடேசன் தான், நீ வெங்கடேசன் கிடையாது அப்படின்னாரு. அதாவது தன்னுடைய மொழி சார்ந்த தெளிவில் இருக்கிற உறுதி இருக்குல்ல, அந்த உறுதி தான் இந்த மொழியை காலங்காலமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நீ எவ்வளோ பெரிய ஆளாரு, என்னவாயிரு, இதுதான் இலக்கணம்னா இதுதான். அதில் வந்து யாராக இருந்தாலும் சரி, எனக்கு அதெல்லாம் தான் கவலை இல்லை. இந்த உறுதியிலிருந்து கற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாங்கள். எனவே தான் உறுதியோடு நாங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறோம், எடுத்து வைக்கிறோம். நாங்கள் இளங்குமரனாருடைய மாணவர்கள், தமிழ் புலவர்களினுடைய மாணவர்கள். அந்த தமிழ் புலவர் அவன் தான் வந்து உவேசாக்கு கற்றுக் கொடுத்தான். அவன் தான் வந்து சைவ மடங்களும் வைணவ மடங்களும் வெறும் எல்லா இலக்கியத்துக்கும் பட்டையும் கொட்டையும் போட்டு தான் எல்லா மடங்களும் இருந்துச்சு. ஒன்று சைவ இலக்கியமாக இருக்கணும், வைணவ இலக்கியமாக இருக்கும். இது இல்லாமல் இருக்கிற இலக்கியங்களை காப்பாற்றியது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டினா கூட இந்த பாரு குறிஞ்சிப்பாட்டும் புறநானூறும் 2000 வருஷத்து தமிழ் புலவன் சொத்து, நான் எதை விற்றாலும் எதை அழிச்சாலும் இதை விற்க மாட்டான்டான்னு காத்து வைத்து கொண்டிருந்தவன் அந்த புலவர்கள். ஏனென்றால் இந்த அறிவு மரபு அவ்வளோ வலிமையானது.
மாநிலம் பயனுற என்று சொல்லுகிற பொழுது இந்த மாநிலத்தின் தனித்துவமான உண்மைகள் மிக முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய நிலம் என்பதும் தமிழ்நாட்டின் மரபு என்பதும் இன்றைக்கு கடந்த 10-15 ஆண்டுகளாக பேசி பேசி எழுதி பல சான்றோர்கள் குரல் கொடுத்து நம்மளுடைய தனித்துவத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். நம் தனித்துவத்தை உலகறிய செய்து கொண்டிருக்கின்றோம்.